வணக்கம், என்னுடைய பேர் காவ்யா. என்னோட தொகுதி வந்து பட்டுக்கோட்டை. பட் நான் ஒர்க்கிங் இன் சென்னை டி நகர். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட் ஒரு 5 days லைவில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் த 5th day I have arrived in டி நகர். ஸோ சிபிஐ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். லாஸ்ட்டு 4 days விட இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான். பிகாஸ் வி ஆர் ஹோப்பிங் சம்திங் வில் ஹேப்பன் இன் பார்லிமெண்ட். பிகாஸ் எஸ்டர்டே நைட் RPM ஹேஸ் ப்ராமிஸ்டு சம்திங் தட் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹி ஹவ் ப்ராமிஸ்ட். அண்ட் நம்மளுடைய சோனம் சௌவிக்கும் நேற்று அவரோட உண்ணாவிரத போராட்டத்தை முடிச்சிருக்காரு. ஸோ வி ஆர் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். பட் திஸ் இஸ் நாட் அபவுட் ரெஃப்ரெஷிங் த நீட். லைக் இப்போ இருக்கிற இந்த நீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பேப்பர் லீக் ஆனது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீட்டை நாங்கள் ப்ராப்பராக கொடுக்குறோன்றது. வி டோன்ட் நீட் தட். வி வாண்ட் த அபாலிஷன் ஆஃப் நீட். தட்ஸ் வாட் வி நீட். பிகாஸ் 3% இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். நாங்களாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன், எங்களுக்கு படிப்புனாலே எங்களுக்கு என்னென்னு இப்போ தான் தெரியும். சில பேர்லாம் வந்து பரம்பரையாக படிச்சுட்டு இன்றைக்கி டாக்டராக இருக்காங்க. பட் எங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டர்ஸ் இப்போ தான் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இங்கேயும் வந்துட்டு நீங்கள் செக்மேட் வைக்கிற மாதிரி இந்த நீட்டுன்றது ஒரு 10 வருஷமாக வச்சு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்க படித்து மேலே வரும்போது லிட்ரலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிடிட்டியான திங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு உயிர் 2 உயிர் கொடுக்கல, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான உயிர் போயிருக்கு இந்த ஒரு நீட்டுன்ற எக்ஸாம்னால. பட் வாட் வி ஹாவ் ஃபேஸிங் நவ் இஸ் ஸ்டில் இந்த பேப்பர் ரிலீஸ்க்கு அப்புறம் இது வரைக்குமே சாலிடாக 20 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க இந்த இயர் மட்டும். கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. நவ் த ஜென்சீஸ், அதாவது நீங்கள் யாரை கரப்பாம்பூச்சின்னு சொல்லி இன்றைக்கி அடித்து ஜந்தர் மந்தர்லேருந்து சென்னையிலேருந்து நூக் அண்ட் கார்னரில் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் யாரை கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறீங்களோ, நவ் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் அவர் ரைட்ஸ். வி நீட் தி அபாலிஷன் ஆஃப் நீட். இது எந்த ஒரு பார்ட்டி சப்போர்ட்டோ இல்லை எந்த ஒரு சீனியர் சப்போர்ட்டெல்லாம் கிடையாது. ஆஸ் எ சீனியர், அக்காவா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, வாட் வி நீட் இஸ் எங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வி டோன்ட் நீட் நீட். எங்களுக்கு தேவை குவாலிஃபை தான். எங்களுக்கு தேவை வந்துட்டு அந்த குவாலிட்டிங்கிற விஷயம் எங்களுக்கு தேவை கிடையாது. பிகாஸ் இந்த குவாலிட்டின்றது ஒரு ஸ்கில் பேஸ்டான விஷயம். திரும்ப நீங்கள் எங்களை குலத்தொழிலுக்கு தான் கொண்டு போகிறீங்க. வி டோன்ட் நீட் தட். வி நீட் த குவாலிஃபையாக இருந்த பழைய எஜுகேஷன் சிஸ்டமே எங்களுக்கு வேணும். அதில் கரெக்ஷனாக அதை நாங்கள் கேட்குறோம். எங்கள் ரெக்வஸ்ட்டை நீங்கள் பண்ணித்தாங்க. பிகாஸ் இட் இஸ் அ டெமோக்ரஸி கண்ட்ரி. இட் இஸ் நாட் அபவுட் த ஆட்டோக்ரஸி. மோடிஜி, திஸ் இஸ் ஃபார் யூ. யூ ஹாவ் டு ஸ்டாப் யுவர் ஆட்டோக்ரஸி திங்ஸ். Because we don't want your autocracy things in Tamil Nadu or all over in India. We need a democracy country because we voted for you. Now you are a PM. நாங்கள் ஓட் பண்ணனால மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் பிஎம்மாக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் கிடையாது. ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆடணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ரிசைன் ஃப்ரம் யுவர் பொசிஷன் அஸ் அ PM. இது கண்டிப்பாக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். நாங்கள் யாருன்னெல்லாம் கேட்குறோமோ அந்த ரெக்வஸ்ட்டை கண்டிப்பாக அஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும். இல்லையா, இந்த ப்ரொட்டஸ்ட் இன்றைக்கி இல்லை, இன்னும் 5 வருஷம்னாலும் இந்த ப்ரொட்டஸ்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இன்னும் பல்லாயிரம் உயிர் போகிறதுக்கு காரணமாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதை அஸ் ஒரு யங்ஸ்டராக நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. இது இந்த தமிழ்நாட்டில் பாலன் இல்லத்தில் வந்து இது 5வது நாள் போராட்டம் நடக்குது. குறிப்பாக டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த போராட்டத்தில் அமைதியான முறையில் என்னென்னா கரப்பாம்பூச்சி கட்சியினர் அப்புறம் மாணவர்கள் இளைஞர்கள் வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது காவல்துறை வந்து அடக்குமுறை செலுத்துறது இருக்கு இல்லையா, இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அடக்குமுறை செலுத்துவது அப்படின்றது அரசினுடைய ஒரு தோல்வி. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை அடக்குமுறை செலுத்துவதன் மூலயமாக அவங்களுடைய போராட்டத்தை இன்னும் தூண்டுவதற்கு அது வந்து வழிவகுத்திருக்கு அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக கண்ணாடி புகைக்குண்டு, பெல்லட் குண்டு, அப்புறம் ஆணியை வச்சு என்ன அப்படின்னா நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, கல்லை வச்சு அடிச்சிருக்கிறீங்க. இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பல இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான வீடியோக்களில் வந்து உலாவிக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்காம அந்த போராட்டத்தில் எப்படி போராட வந்தவங்களை அடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த மத்திய அரசுடைய காவல்துறை வந்து இன்றைக்கி ஏவல் துறையாக மாறி இருக்கு அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்களுடைய கோரிக்கையை இன்னி வரைக்கும் நிறைவேற்றலை. குறிப்பாக அவங்க ஒரு 4 கோரிக்கை கேட்குறாங்க. அந்த 4 கோரிக்கைக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் உடனடியாக
டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆணையருக்கு தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்வதற்கான ஒரு சிறப்பு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. மாணவர்களுடைய கோரிக்கைக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த போராடினவங்க மீது மீண்டும் அடக்குமுறை செலுத்துறீங்க அப்படின்றதா. ஆனால் இந்த மாணவர்களும் இளைஞர்களும் இது அடக்குமுறை வந்தாலும் அவங்க வீரியமாக போராடுவாங்க அப்படின்றதா இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எந்த அடிப்படையில் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இன்றைக்கி டெல்லியில் வந்து எல்லா இணையதளங்களையும் ஸ்டாப் பண்ணிட்டான். அது போக சாலைகளை வந்து ஏன்னா அடைச்சிட்டான். 6 மணிக்குள்ளே என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே அடைக்கணும் அப்படின்ற உத்தரவு. இது ஏன் நடக்குது? நீ நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? குறிப்பாக அந்த மாணவர்களுடைய கோரிக்கை என்ன? நீட் கசிவுனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 1 கோடி நிவாரண உதவியும், தர்மேந்திர பிரதானை வந்து பதவி நீக்க செய்யணும் அப்படின்றதும், நீட்டை தடை செய்யணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை இன்னி வரைக்கும் என்னென்னா நீங்கள் நிறைவேற்றலை. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இதுக்கு பொறுப்பெடுத்துக்க வேண்டிய தர்மேந்திர பிரதமரும் என்ன அப்படின்னா இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டியது. ஆனால் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? விரைவு நீதிமன்றம் நடத்துவோம், அந்த நடத்துவதன் மூலயமா என்ன இந்த இதை நாங்கள் தீர்வு காணுவோம்னு சொல்கிறீங்க. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்றதான் நம்ம கேட்க வேண்டியது. அப்போது இந்த ஒன்றிய அரசு இதற்கான மாணவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்றதா போராட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த எடப்பாடி ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சி காலத்தில் மாணவர்கள் நீட்டுக்காக போராடும்போது, நீட்டுக்கு எதிராக போராடும்போது போலீஸ் எந்த இடத்துலையும் கை வைக்கலை, அடிக்கலை. ஆனால் தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு குறிப்பாக ராஜ்பவனில் மாணவர்கள் தோழர்கள் வந்து போராடும்போது ஓட விரட்டி அடிக்கிறாங்க. இங்கே எக்மோரில் போராடுவதற்கு முன்பே என்னம்னா கைது செஞ்சு தரன்னு இழுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் திருவெற்றியூர், மதுரையில் கல்லூரி அலுவலகத்துக்குள்ளே போய் அந்த போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டிலே நடக்காத, அதுவும் நீட்டுக்கு எதிராக நடக்காத ஒன்று. நீங்கள் நீட் எதிர்ப்புன்னு பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் நீட் எதிர்ப்புக்காக போராடிய அந்த மாணவர்களை வந்து என்னன்னா நீங்கள் ஒடுக்கிறது இருக்கு இல்லையா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? போராடக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்றதான் மாணவர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்குறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் செய்வது மட்டும்தான் ஒற்றை கோரிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள் இளைஞர்கள் நீட்டுக்கு எதிர்ப்புக்காக இங்கே நிற்கிறான். இன்னைக்கு 2024 இதே கசிவு ஏற்படும் போது அந்த துறையுடைய அமைச்சராக தர்மேந்திர பிரதான் இருந்தார். இன்றைக்கும் என்னென்னா கசிவு ஏற்படுது, இந்த நீட் கசிவு ஏற்படுத்திருக்கு. இப்போ இதுக்கான பொறுப்பெடுத்துக்க வேண்டிய தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் செய்கிறதன் மூலியமாக ஒட்டுமொத்தமாக நீட் கசிவுக்கான அந்த நீட் தடை செய்வதற்கு உண்டான அந்த இதை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும். அப்படியான ஒரு கோரிக்கையை வலுப்படுத்துறது தான் இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய மையமாக இருக்கும் அப்படின்றதான் தோணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து போராடுறதன் மூலயமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னு சொன்னால், டெல்லியில் தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, சென்னையில் மெரினாவை வந்து என்ன மூடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் ஆளும் வர்க்கம் அஞ்சி நடுங்கக்கூடிய வகையில் மாணவர்களுடைய போராட்டம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே வந்து பேன் நீட்டு நம்ம பேன் நீட்டு அந்த பேன் நீட்டு நார்த்தில் பேன் நீட்டுங்கிறாங்க. காலையில் கூட ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. இன்னும் அப்படி ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து பேன் நீட்டுக்கு நான் போராட்டத்துக்கு வரேன், பேன் நீட்டுக்கு போராட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஏன் கேட்குறேன்னா, நம்மளோட தமிழ்நாட்டு இளைஞர்களோட கோரிக்கை வந்து ஷார்ப்பாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஒரு அரசியல் செயல்பாட்டெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதான் பெரும்பாலான மக்கள் பசியோடு இருக்கும்போது அந்த பசிக்கான மருந்தை கேட்கணுமா, இல்லை வயிறு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கான இந்த சாப்பாடை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? இப்போ பேன் நீட்டு தான் என்னென்னா இன்றைக்கி முதன்மையாக இருக்கும். நீங்கள் ஃபேர் நீட்டுனா இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளாக 152 தடவை வினாத்தாள் வந்து கசிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கான பொறுப்பெடுத்துக்க வேண்டிய அரசு இன்னும் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு? நீங்கள் மறுபடியும் என்னென்னா திரும்ப நீட்டுன்றது மூலயமா தான் நீங்கள் மருத்துவ கல்வி நிலைநாட்டிட முடியும், மருத்துவ கட்டமைப்பு வசதியாக இருக்குன்றீங்க. ஆனால் இதுக்கான பொறுப்பு என்ன? இந்த உயிரிழந்த அந்த மாணவர்களுக்கான நீதி என்ன? அந்த அந்த அவங்களுடைய அப்பா அம்மா கேட்குறாங்க. இன்றைக்கி கோபிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, நான் தூய்மை பணியாளராக இருக்கேன், என்னுடைய வீட்டுக்கார் வந்து சலூன் கடை வச்சுருக்கிறாங்க, என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன்,
நீட்டுக்கு நல்லா நான் மார்க் எடுத்துட்டேம்மா, நல்லா மார்க் எடுத்துருவேம்மா அப்படின்றாங்க. ரிசல்ட் அன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. இன்றைக்கி அவங்கக்கிட்ட காசு கிடையாது, காசு இருந்தால் தான் நீட்டுக்கு போக முடியும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே என்னென்னா அடியாயிடுது. அப்போது இவன் காசு வச்சுருக்கிறான், காசு இல்லாதவனை பற்றி இவன் சிந்திக்காமல் இருக்கிறதுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த ஃபேர் நீட்டு, இங்கே பேன் நீட்டு. இதில் தமிழ்நாடு ஏன் எப்பயுமே முன்னோடி மாநிலமாக இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு அப்படின்றது இந்தியாவை காட்டிலும் இங்கே வசதியாக தான் இருக்குது. அப்போது நீட்டுக்கு முன்னாடி இங்கே படித்தவங்க எல்லாமே ஒரு நல்ல ப்ரொஃபஸர்ஸ் தான். அப்போ அவங்க யாரும் என்ன அப்படின்னா, இந்த நீட் வந்ததுனால அவங்க வந்து நல்ல ப்ரொஃபஸர் அப்படின்றது மாதிரி சொல்ல முடியாது. அப்போ இந்த கோணத்திலேருந்து அதை பார்க்கணும் அப்படின்றதான் தோணுது இந்த விஷயத்தில் அடங்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே இப்போ சிஜேபி பண்ணுறாங்க, மக்கள் அதிகாரம் தோழர்களையும் பார்க்க முடியுது, சிபிஐ எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க, இடதுசாரி முன்னணி மாதிரி அப்படி. அதாவது ஒற்றை கோரிக்கையை எந்த கட்சி யார் இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ அதில் இவங்க பங்கு பெறுறாங்க. இந்த எந்த ஒரு கட்சி சார்பற்றுதா என்ன அப்படின்னா பாலன் இல்லத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 4 கோரிக்கையை அடிப்படையாக வச்சு தான் இங்கே பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் இவர்கள் எல்லாருமே இங்கே ஆதரவு தருவதற்காக வர்றாங்க. அப்போ இது ஒரு குடையின் கீழே என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதில்லை அப்படின்றது தான். அதே சமயம் வந்துட்டு இங்கே போராடக்கூடிய மாணவர்களை வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்துகிற மாதிரி சில இளைஞர்களுமே சோஷியல் மீடியாவில் போட முடியுது. அதான் இந்த மாதிரி டெல்லியில் போராடுறது ஃபேர் நீட்டு, இங்கே போராடுறது பேன் நீட்டு, உங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்களே. இல்லை, ஒத்துமை இல்லை அப்படின்றதுலாம் இல்லை. டெல்லியில் வந்து என்ன பேன் நீட்டு தான் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் பேன் நீட்டு தான் சொல்கிறாங்க. டெல்லிக்கு ஜந்தர் மந்தர்னா தமிழ்நாட்டுக்கு ஜந்தர் மந்தர் பாலன் இல்லம் தான். எப்போது நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் பேசக்கூடிய நபர்கள் யார், பேசக்கூடிய நபர்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரிவிலேஜாகவும் இந்த சமூகத்தில் என்ன அப்படின்னா நீட்டை ஆதரிக்கக்கூடிய மண்ணிலிருந்து பேசக்கூடிய, நீட்டை தமிழ்நாட்டில் ஆதரிக்கக்கூடியவங்க யார், இந்தியாவில் ஆதரிக்கக்கூடியவங்க யாருன்றதை நம்ம பார்க்கலாம். யார்? பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான். ஏன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தொண்டர்கள் கூட பேசுகிற மாதிரி தெரியுது. ஓகே, தாவேகா தொண்டர்களுக்கு நான் பார்க்கல. தாவேகா தொண்டர்கள் அப்படி சொல்லியிருந்தாலுமே தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையான ஒரு கோரிக்கை அப்படின்றது பேன் நீட்டு தான். 2017 இன்னி வரைக்கும் என்னென்னா அந்த கோரிக்கையில் எங்கேயும் சமரசம் பண்ணிக்கலை. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாகவும் இங்கே பாலநிலத்தினுடைய எண்ணமாகவும் இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 12 மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் என்னென்னா போராட்டம் பண்ணியிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, நியூ காலேஜில் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, செங்கல்பட்டு லா காலேஜில் போராட்டம் பண்ணியிருக்காங்க, தரமணி லா காலேஜில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கல்லூரிகள்லையும் பேன் நீட்டை தாண்டி ஃபேர் நீட்டுன்னு எங்கேயுமே சொல்லலை. மதுரையில் சோழவந்தான் அப்படின்ற அந்த இடத்துல ரயில் நிலையங்களில் இந்தி எழுத்தை அழிச்சிக்கிட்டு அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நீட்டை தடை செய்யணும், தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாகவும் இருக்குது, அவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அப்போது தாவேகா தொண்டர் சொல்லலாம், தமிழ்நாட்டு மக்களா தாவேகா தொண்டரா? நீங்கள் சொல்லுங்கள் பதில். இதுதான் கேள்வி. நான் வந்து என் பேர் தேவானந்தா. நான் வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்கேன். அண்ட் வந்து நான் 2024 பாஸ் அவுட் பிடெக் முடிச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு கம்பெனியில் யூஎஸ் ப்ராசஸில் மெடிக்கல் பில்லிங்கில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிரச்சனை வந்து டெல்லியில் 20 days முன்னாடி ஸ்டார்ட் ஆகும்போதே 20 days முன்னாடி இந்த பிரச்சனை வந்து டெல்லியில் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்பயே ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் கேட்கணும். ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதுதான் கடமை. அதை விட்டுட்டு நீ வந்து என்னை கேள்வி கேட்டால் நான் வந்து உன்னை அடிப்பேன், நான் வந்து என்னோட அடக்குமுறையை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை பயமுறுத்துறதுன்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்கும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல, கொஸ்டின்ஸ் தான் லீக் ஆச்சுன்னு வந்து ஒரு அதிகாரி சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு அலட்சியமான பதிலாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரொம்ப வந்து கிளிக்கிறையாக பார்க்குற மாதிரியும் இருக்குது அந்த விஷயன்றது. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் தான் வந்து கருப்பாம்பூச்சி அப்படின்ற ஒரு பேரையே கொடுத்து ஒரு தூண்டுதல் ஒரு ஹேஷ்டேக்கே கொடுத்து இப்போ வந்து அவங்களுக்கே பேக் ஃபயராக இப்படி ஒரு க்ரௌட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட வேணான்னு நினைக்கலாம். அண்ட் அதையும் தாண்டி வந்து இப்போ வந்து பிரச்சனை என்னென்னா ஃபேர் நீட் பேன் நீட் இப்படி 2 டீம் இருக்குது. டெல்லியில் நடக்கிறது ஃபேர் நீட், அவங்க வந்து ஒரு அநியாயம் நடந்து அந்த அநியாயத்துக்கு எங்களுக்கு வந்து பதில் வேணும்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு பேன் நீட் வேணும்னு கேட்குறாங்க. ரெண்டுமே பேசிக்காக ஒப்பீனியன் வந்து வேறு தான். ஆனால்
பிரச்சனைன்றது ஒன்று தான். அந்த ஒரு நீட்டுன்ற பிரச்சனையால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய க்ரௌடும் வந்து இப்போ கிரியேட் ஆகி நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கேள்வி கேட்குற இளைஞர்களை மாணவர்களை நீங்கள் வந்து அடிக்கிறீங்க, துன்புறுத்துறீங்க. ஒரு ஜென்ஸ் போலீஸ் ஒரு ஜென்ஸ் அடிக்கிறதுன்றதே ஒரு தப்பு. அது வந்து ஒரு இல்லீகல் ஒரு கிரைம்னு கூட சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு பெண்களை, நம்மளோட சகோதரிகளை, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை வந்து யாராவது இந்த மாதிரி அடித்தா நம்ம சும்மா இருப்போமா? அதையும் தாண்டி ஒரு ஜென்ஸ் போலீஸை வச்சு அவங்கள தப்பான இடத்துல வந்து நீங்கள் அடிக்க வச்சு நீங்கள் அவங்கள ஹராஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எந்த வகையில் இது ஒரு ஹெல்த்தியான கவர்மெண்ட்டாக இருக்க முடியும்? ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கை நிறைவேற்றாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா வந்துட்டு இது மாதிரி நாங்கள் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து மாற்றலை, எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதுக்கு கீழே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் சொல்லி நீங்கள் அவரை வந்து இது பண்ணுறீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கையை ஏற்றி நீங்கள் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையோ இல்லை அவரை நீங்கள் பதவி நீக்கம் பண்ணலையோ, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிற டிமாண்டே மோடி பதவி நீக்கம் செய்யணுன்ற மாதிரி தான் ஒன்று வந்து அதுக்கான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளுறதுக்கு பதிலாக நீங்களே வந்து அவரை வந்து பதவி நீக்கம் செய்து இந்த நீட்டோட விஷயத்தையும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேர் நீட்டோ பேன் நீட்டோ, ஃபேர் நீட் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பேன் நீட் தான் வேணும். ஸோ சென்ட்ரலுக்கு ஃபேர் நீட்டையும் ஸ்டேட்டுக்கு பேன் நீட்டையும் கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே வந்து காம்ப்ரமைஸாக முடிஞ்சிடும். இல்லைனா இந்த போராட்டம் தொடரும். இதை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் ஈவன் பேசிக்காக ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட் நீங்கள் இந்த நீட்டுக்கு போராட்டத்துக்கு நீங்கள் காரணம் நிறைய சொன்னீங்க. பட் ஸ்டில் ஓகே, அதாவது வந்து நம்ம 2017க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் என்னென்னா வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டான்ற ஒரு சிஸ்டம் தான் இருந்துச்சு. அதில் பசங்க 1200க்கு எழுதுவாங்க. அந்த 1200ல் மெஜாரிட்டி ஆஃப் கட் ஆஃப் 1190 அபவ் எடுக்கிறவங்கன்னு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் 15% ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் 85 அவங்க வந்து அவங்களுடைய கோட்டாக்கு ஏற்றபடி அவங்களோட கவுன்சிலிங் எங்கே சீட் கிடைக்குமோ அவங்க அங்கே போய் சேருவாங்க. இதுதான் ஒரு சிஸ்டமாக இருந்துச்சு. அப்போது நீங்கள் இப்போ நீட் வச்சு இப்போ தான் நாங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட்டை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி செலக்ட் ஆகி டாக்டர் படித்தவங்கலாம் வந்து எலிஜிபிளான டாக்டர்ஸ் இல்லை, அவங்க ஒரு எலிஜிபிளான டாக்டர்ஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ நீட் இருந்தால் தான் ஒரு எலிஜிபிளான டாக்டர், குவாலிஃபைடான டாக்டர் கொண்டு வர முடியும். அப்போ 2017க்கு முன்னாடி நீங்கள்லாம் எங்கே போயிருந்தீங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே டிமானிட்டேஷனாக இருக்கட்டும், ஒரு நீட்டாக இருக்கட்டும், எல்லாமே நைட்டாக நீங்கள் கொண்டு வந்து அதுக்கு ஒரு அவேர்னஸை ஃபுல்லாக கொடுக்காம மக்களை நீங்கள் பலிகாடாக்குறீங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, எதுவுமே இல்லாத போது நான் எந்த டிகிரி படித்தா என்ன, நான் பிடெக் படித்தா என்ன, நான் டாக்டர் படிக்கணும்னு நினச்சா என்ன, சாகிறது எல்லாமே என் பிரதர்ஸ், என் சிஸ்டர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் சாகுறாங்க. அவங்களுக்காக நான் குரல் கொடுக்கறதுக்கு நான் என்ன டிகிரி படிக்கிறேன், இல்லை நான் என்ன ட்ரீம் வச்சுருக்கேன் எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க ட்ரீம் கலையுதுன்னா அதுக்காக எப்போ வேணால் நம்ம ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்கு எந்த தப்பும் கிடையாது. அதுக்கு யார் வேணால் ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்கு படித்தவங்க படிக்காதவங்கன்னு முக்கியம் இல்லை, சிட்டிசனாக இருந்தால் போதும். இதில் எனக்கு இன்னொரு கொஸ்டின். பொதுவாக இங்கே வந்து சிஜேபி பார்ட்டியோட அந்த பேனர் கீழே நடக்குது. நான் பார்த்த வரைக்கும் சிபிஐ தோழர்கள் இருக்காங்க, மக்கள் அதிகாரம் தோழர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இடதுசாரி பெரியாரிய பின்னணியிலேருந்து இது திராவிட கழகத்தின் சில தோழர்கள் கூட வெளில வந்துட்டாங்க பார்த்தேன். இந்த பின்னணியிலேருந்து நீங்கள் வரீங்களா, இல்லை இந்த நீட்டுங்கிற ஒரு ஒற்றை அஜெண்டா அதுக்காக நான் போராடணும்? ஓகே, நான் ஆஸ் அ சிட்டிசன் நான் எதையும் ரெப்ரசென்ட் பண்ணி வரல. நான் ஒரு சிட்டிசனாக வந்திருக்கேன். ஈவன் தோ வந்து அது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும், அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இதை நம்ம பாலிடிக்ஸாக பார்க்காம இங்கே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, ஒரு நேஷனல் இஷ்யூ போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு சிட்டிசனாக என்னுடைய ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே இருக்கணும், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கேன். நான் இதில் யாரையுமே ரெப்ரசென்ட் பண்ணலை. ஈவன் தோ நம்ம இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் எனக்கு கூட யாரையாவது பிடிச்சிருக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் வந்து அவங்கள இங்கே வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் வராமல் இருந்துட முடியாது. என்னுடைய ஜனநாயக கடமையை நான் வந்து பணியாற்றணுன்றதுக்காக வந்திருக்கேன். எப்படி ஓட்டு போகிறது நம்ம கடமையோ அதே மாதிரி பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்குறது நம்ம கடமை தான். அதுக்காக வந்திருக்கேன் நான். கா இப்ராஹிம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ஏஎஸ்எஃப்னுடைய தமிழ்நாடு மாநில தலைவர். நீட் தேர்வு என்பது மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய அநீதி. கல்வி என்பது தகுதியை வளர்ப்பதற்கான ஒரு ஆயுதம், தகுதியை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சி. ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கம் தகுதி இருந்தால்தான் நீங்கள் கல்லூரிக்குள் வர முடியும், தகுதி இருந்தால்தான் நீங்கள் படிக்க முடியும், தகுதி இருந்தால்தான் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்வது மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை. அதுதான் ஒன்றிய அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தவுடன் வினாத்தாள் பிழையாக இருந்தது. தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை, கட்டபொம்மனை, வீரபாண்டிய கட்டபொம்மனை, மருது சகோதரர்களை, வேலு நாச்சியாரை, தமிழ்நாட்டினுடைய நாகரிகங்களை, பண்பாடுகளை, வரலாறுகளை படித்து வந்த நம்மிடம், அறிவியலை, சமூக அறிவியலை, கணிதங்களை படித்து வந்த நம்மிடம் நமக்கு தெரியாத ஒன்றை, கற்றுக் கொடுக்காத ஒன்றை சிபிஎஸ்இ சிலபஸிலிருந்து கேள்வி என்று கேட்டார்கள். அந்த கேள்வியை கூட முறையாக கேட்கவில்லை, பிழையாக கேட்டார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய மாணவருக்கு ஹைதராபாத்தில் தேர்வு மையம், விஜயவாடாவில் தேர்வு மையம், ஒடிசாவில் தேர்வு மையம், பூனேயில் தேர்வு மையம் என்று போட்டார்கள். மாணவர்கள் இங்கிருந்து அங்கு பயணித்து தேர்வு எழுதுவதற்குள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும்
பெரும் சிரமத்தை சந்தித்தனர். இதனால் அவர்கள் தேர்விலிருந்து பெரும் அளவில் பின்னடைவை சந்தித்தனர். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்த ஆண்டு நம் வீட்டு பெண்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பிகள் தேர்வு மையத்திற்கு செல்லும் பொழுது உள்ளாடைகளை அவிழ்த்து வைத்து வாருங்கள், உங்களுடைய காலர் வச்ச டிஷர்ட்டை போடக்கூடாது, உங்களுடைய பேண்ட்டு திக்காக இருக்கக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட்டு போடக்கூடாது, செருப்புகள் திக்காக இருக்கக்கூடாது, இது மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தேர்வு மையத்திற்குள் நுழையும் வரை பாதிப்பை உண்டாக்கினார்கள். அதற்கு அடுத்த ஆண்டும் வினாத்தாள் கசிவு, இந்த ஆண்டும் வினாத்தாள் கசிவு, இப்படி தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக தேர்வில் முறைகேடு, நீட் தேர்வே முறைகேடு, அந்த தேர்விலும் முறைகேடு என்பது உண்மையில் கண்டனத்திற்குரியது. அது மட்டுமல்லாமல் தங்கை அனிதா தொடங்கி அணுகீர்த்தனா வரை, தற்போதைய ஆண்டு இருந்த அணுகீர்த்தனா வரை எத்தனை மாணவர்கள் நீட் தேர்வினால் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியாமல், தங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்தும் இதற்கு உரிய நீதி கேட்டும் இனி இது போன்ற மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் தற்போதைய மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் 27 லட்சம் மாணவர்களுடைய பாதிப்புக்குள்ளாக்கிய நீட் தேர்விற்கு உரிய நீதி வேண்டும். இனிமேல் நீட் தேர்வில் நிரந்தர விலக்கு என்பது எங்களுடைய இலக்கு. அதே நேரத்தில் தற்போது நீட் தேர்வில் முறைகேடு இல்லாத ஒரு சூழல் வேண்டும். நீட் தேர்வு முறைகேடுக்கு காரணமான தேசிய தேர்வு முகமையினுடைய வழிகாட்டக்கூடிய, அதனுடைய அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும், இரண்டாவதாக ஒரு குற்றம் நடந்தது என்றால் குற்றத்திற்கு காரணமானவர், குற்றம் இழைத்தவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சட்டம் சொல்கிறது. ஆனால் அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசாங்கம் குற்றம் இழைத்தவரை கண்டிக்க மறுக்கிறது, அவர் மீது சிறிய ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்க மறுக்கிறது என்று சொன்னால் இதனுடைய விளைவுதான் தொடர்ச்சியாக நடைபெறும் முறைகேடு. இனியும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனவே இந்த முறைகேடுக்கு பொறுப்பேற்ற தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இதன் மூலம் உயிரிழந்த குழந்தைகளுக்கு, உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்கு பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் எளிய பின்புலத்தில் கொண்டவர்கள். அவர்களுக்கு குறைந்தபட்ச நிவாரணமாக இழப்பீடு வழங்க வேண்டும் எங்களுடைய 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, டெல்லியில் மற்றும் தமிழ்நாட்டில் போராடி கைது செய்யப்பட்ட அத்துணை தோழர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். 4வது மிக முக்கிய கோரிக்கை, தமிழ்நாட்டினுடைய முதன்மை கோரிக்கை என்னவென்று சொன்னால் நிரந்தர நீட் விலக்கு. நிரந்தர நீட் விலக்கு என்பது தமிழ்நாட்டினுடைய லட்சியம், தமிழ்நாட்டினுடைய இலக்கு. தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் மேம்பட்டு இருக்கிறது, சுகாதாரத்துறையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நாங்கள் பிறரை வாழ வைக்க ரெடி. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கோ, எங்களுடைய மாணவர்களுடைய கனவை நீங்கள் படிப்பதை வேடிக்கை பாற்றுக்கொள்வதற்கோ நாங்கள் போதுமானவர்கள் அல்ல. எனவே ஒன்றிய அரசு தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு நிரந்தர நீட் விலக்கு என்பதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். கடந்த ஆட்சியில் சட்டமன்ற எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். தற்போதைய முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஜென்சிகளுடைய ஓட்டுகளை பெற்று, குழந்தைகளுடைய ஓட்டுகளை பெற்று, குழந்தைகளுடைய அப்பாக்களுடைய ஓட்டு பெற்று, அவங்க யார்கிட்ட ஓட்டு கேட்டார்? குட்டீஸ் கிட்ட, செல்லவன்ஸ் சொல்லி ஓட்டு கேட்டார். அந்த குட்டீஸ்களுடைய கனவு தான் டாக்டர் ஆகணும். அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசை அழுத்தமாக வலியுறுத்த வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு நிரந்தர நீட் விலக்கு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இதை வலியுறுத்தி தமிழ்நாட்டினுடைய ஜந்தர் மந்தராக விளங்கக்கூடிய பாலன் இல்லத்தில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தர வேண்டும், வர வேண்டும். நன்றி. நம்பிக்கை உங்களுக்கு எங்கிருந்து வருது? ஃபேர் நீட்டா தானே இது ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பத்திலிருந்தே இது ஃபேர் நீட்டா இல்லாததுனால ஆரம்பத்திலிருந்தே நாங்க கொடுக்குற ஒரே குரல் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நாங்க வேண்டாம் சொல்லி டைரக்டா யாரையும் அப்படியே எடுத்து சேர்த்துக்க சொல்லலையே. +2 எக்ஸாம் எழுதிட்டு தானே வராங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு எலிஜிபிலிட்டி, இன்னொரு இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். +2 முடிச்ச அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு லீவ்ல கூட போக முடியாத பசங்க தான் எங்க ஊர் பசங்க. எங்க ஊர் பசங்க கடைசி எக்ஸாம் எழுதிட்டு வெளியே போய் பசங்களோட 1 மணி நேரம் கூட ஃப்ரீயா சுத்த முடியாத பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பசங்க அண்ட் பொண்ணுங்க வீட்டு பொறுப்பா அன்னிலிருந்தே எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வீட்டுல கல்யாணம்ங்கிற சூழ்நிலை எவ்வளவோ இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பிஃபோர் ஸ்டார்டிங் எஜுகேஷன் இஸ் இன்வேலிட். நீட் அவங்க எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வரட்டும், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வரட்டும், அப்போ வேணா ஒரு எக்ஸாம் நடத்திக்கோங்க. அந்த எக்ஸாமை நடத்தி அவங்க அவங்களுக்கு போஸ்டிங் எங்க போடுறீங்கன்னு வேணா பண்ணிக்கோங்க. 1008 எக்ஸாம் எப்படி அவங்க எழுதிட்டு தானே இருப்பாங்க. எதுக்கு எழுதுறாங்க? எங்களை பார்த்துக்கிறதுக்கு. நாளைக்கு இந்த தர்மேந்திர பிரதான் கீழே விழுந்தாருன்னா அவரையும் பார்த்துக்கிறதுக்கு தானே. அவங்களுக்கு நீங்க எப்படி எலிஜிபிலிட்டி கொடுக்கலாம்? இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவர் எங்க போவாரு? டாக்டர்கிட்ட தானே போவாரு, இல்ல புதுசா கட்டி இருக்கிற கோயில்ல போய் பூஜை பண்ணுவாரு. எதிர்காலத்தை சீரழிக்கும் தர்மேந்திர பிரதானே
பதவி விலகு பதவி விலகு கொஞ்சம் நல்லா லைவ்ல கேட்பீங்க. பதவி விலகு பதவி விலகு. இளைஞர்களின் போராட்டத்தை பார்த்து அஞ்சு நடுங்கிடும். வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த பாசிச மோடி அரசு எதனால நம்ம நாட்டுக்காகவும் நீட் எக்ஸாமுக்காகவும் நிறைய பசங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் சார் நான் ஃப்ரூட்ஸ்லாம் இந்த கான்ட்ரிபியூஷன் நீங்க செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் நீட் அப்படின்றது வந்து சமுதாயத்தில் எல்லாருமே எதிர்க்கிற ஒரு எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமால நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால நிறைய சமுதாயத்திலே நிறைய சீர்கேடு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணலாமே அப்படின்றதுக்காக யாராவது நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் நிறைய பசங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அனிதா அப்படின்றவங்களாம் இறந்து போனாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஜஸ்டிஸ்க்காக தான் சார் பண்ணுறோம். இந்த இப்போ டெல்லியில நடந்த ஜந்தர் மந்தர் போராட்டமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதா இருக்கட்டும், இது டெல்லிக்கு போக முடியல. ஆமாம், கண்டிப்பாக சார். நான் டெய்லியுமே ஜந்தர் மந்தரில் நடக்கிற போராட்டத்தை பற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. பட் நம்மளால டெல்லி வரைக்கும் போய் போராட முடியாது. ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் நம்மளுக்காக நம்மளோட ஜென்ரேஷனுக்காக ஒரு டீம் போராடுறாங்களா, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சார் நான் வந்திருக்கேன். இப்போ இந்த போராட்டம் அப்படின்றது இல்லையா, இந்த போராட்ட குழுவுக்கும் இந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்புறது என்னவா? ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக போராடுங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம போராடுறதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஹோப் விட்டுறாம போராடினா நல்லது. நீங்க என்னம்மா வேலை செய்யறீங்க? நான் கேட்டரிங் வேலை தான் சார் செய்றேன். இந்த கேட்டரிங் வேலையை விட்டு தான் என்னன்னா இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க? ஆமா, ஈவினிங் வேலைக்கு போயிடுவேன். மத்தியானம் வரைக்கும் இங்கே ஈவினிங் கொடுத்துட்டு இருப்பேன். அப்புறம் ஈவினிங் தொடர்ச்சியா என்னன்னா உங்களை மாதிரியான தோழர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கணும், அது மட்டும் இல்லாம உணவு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது எண்ணம். அதாவது நீங்க போராட்டத்துக்கு வர்றது அப்படின்றது முக்கியமானது. ஆனா தனிப்பணம் கொடுக்கறது அப்படின்றது நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணணும் அப்படின்றது. நம்மளுக்கு நான் வேற ஏதாவது பண்ணலான்ற, நாளைக்கு வேற ஏதாவது ஐட்டம் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் சார். பிரியா. எங்கள் கோரிக்கை ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம் என்று உரக்க சொல்கிறோம். நீட்டை ரத்து செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். அவரோட படத்தை வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்க ஏன் இருக்க சஞ்சய் மாதிரி எங்களுக்குலாம் வந்து ஃபாரின் ட்ரிப்பு போகணும்னு ஆசை இல்லையா, ட்ராலி தள்ளணும்னு ஆசை இல்லையா, இல்லை எங்களுக்கு தான் செல்ஃபி எடுத்து போட முடியாதா? எங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு, ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கு, எங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கசின்ஸ் இருக்காங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி பார்க்கணும். எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா உட்காந்து இங்கே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நீட்டா அபாலிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? ஏன் அனிதா செத்து போனாங்களே அன்னைக்கு மட்டும் உட்காந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, அதே சீனை தான் எடுத்துன்னு வந்து படத்தில் வைக்கிறீங்க.